ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். உங்களுக்கு கை நடுக்கம் இருக்கா? நடக்கும்போது பேலன்ஸ் மிஸ் ஆகி ஒரு பக்கமா நான் போறேன், கீழே விழற மாதிரி பயமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்க்கின்சன் டிசீஸா இருக்கலாங்க. அதற்கு சிறப்பா பல வருஷமா நம்ம கிளினிக்ல நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். பொதுவா இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்றது நம்ம பிரெயின் ரிலேட்டடா வரக்கூடிய ப்ராப்ளம். பிரெயின்ல செக்ரீட் ஆகக்கூடிய சில ஹார்மோன்ஸ், டோபமைன், செரட்டோனின், இது குறைபாடு ஏற்படும் போது யாருக்கு வேணாலும் இந்த பிரச்சனை வருதுங்க. இப்போ ரீசெண்டா பார்த்தோம்னா யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு இயர்லி ஆன்செட் பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொன்னா கை நடுக்கம், நடை தடுமாற்றம் ஏற்படுறது, ஸ்லர்டு ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க, சலைவேஷன், வாயிலிருந்து நமக்கே தெரியாம உமிழ்நீர் வடிகிற மாதிரி, முகத்துல வந்து எந்த விதமான எக்ஸ்பிரஷனும் இல்லாத மாதிரி மாஸ்க் லைக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் எல்லாத்துக்குமே சித்த மருத்துவத்துல தீர்வுகள் இருக்கு. இதுக்கு முக்கியமா நீங்க இந்த பூனைக்காளி விதைகள் பயன்படுத்துவாங்க நிறைய பேர். அதுல செய்யக்கூடிய கற்ப மருந்துகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. அதனோட சேர்த்து அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அமுக்குரா கிழங்கு, இதுல செய்யக்கூடிய மருந்துகளும் இருக்கு. இதனுடைய சிவனார் வேம்பு கற்பமும் இந்த பார்க்கின்சன் டிசீஸ்க்கு ஸ்பெஷல் மெடிசனா நம்ம யூஸ் பண்ணலாம். பொதுவா இதுவுமே நடுக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாத நோய்கள்ல ஒரு வகையா தான் சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்காங்க. அதற்கான ஸ்பெஷல் மெடிசன்ஸும் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கிளினிக்ல அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.